வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான மாங்காய் பருப்பு கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கடையில் பார்த்திங்கன்னா நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சமாக போட்டு மேலாப்பில் நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை கூட இந்த கடையில் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இன்றைக்கி மாங்காய் பருப்பு கடையல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். மாங்கான்னு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உள்ள ஒரு சின்ன மாங்காயாக மீடியம் சைஸில் தான் இருக்குது இந்த மாங்காய். இந்த அளவு தான் ஒரு மாங்காய் தோல் சீவிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் பருப்புக்கு சின்ன மாங்காயாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியோடைய இந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காயும் இது கூடவே சேர்த்துரும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாங்காயும் பருப்பும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்குவோம். பருப்பும் மாங்காயும் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்து வரணும். அதனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ மாங்காயும் பருப்பும் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். மாங்காய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக கரண்டியால் வச்சு இது போல் மசிச்சு விட்டாலே போதும். நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா இது போல் மசிச்சு எடுத்துக்குங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி திரும்பவும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க விடணும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த தனி மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. மாங்காயோட புளிப்புக்கு தகுந்த அளவு தான் நம்ம காரம் சேர்க்கணும். நம்ம எடுக்கிற மாங்காயை பொறுத்து தான் இந்த தூள் தேவைப்படும். நமக்கு தனி மிளகாத்தூள் எவ்வளோ சேர்க்குறதுங்கிறது நீங்கள் சேர்த்துட்டு கலந்து பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. தேவைன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மறுபடியும். அதனால் ஃபஸ்ட்டே கம்மியாக சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகணும். நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தளர்வாக இருந்துச்சுன்னா அந்த சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு கடையில் நல்லா இந்த நெய்யில் தாளிப்பு கொடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்குங்க. நல்லா நெய் உருகுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்குங்க. வெந்தயம் அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது. இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கீறிட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். 5 பூண்டு பல் இடிச்சிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 5 சின்ன வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து தாளிப்பு கொடுக்கும்போது நல்ல மணமாக இருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கிறோம். ஒரு 2 செகண்டுக்கு வதக்கிக்குவோம். வெங்காயம் கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வந்தால் போதும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வதக்கி எடுத்துக்குவோம். நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிப்பை கடையில் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னொரு 2 செகண்ட் மட்டும் இது கொதிச்சிச்சின்னா போதும். நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்குன்னு ரொம்பவும் அதிகமான அளவு தண்ணி சேர்த்துறாதீங்க. இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்ம சாப்பாட்டு கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக இறக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குறோம்னா அவ்வளோ ஒரு மணமாக சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் பருப்பு கடையல். நீங்களும் இந்த மாங்காய் பருப்பு கடையில் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.